இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பெட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் வழங்கு மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் ஊட்டியில தாங்க இருக்கேன். ஊட்டியில இன்னைக்கு வெதர் ரொம்பவே பிளசண்டா இருக்குங்க. நல்ல ஜில்லுன்னு இருக்கு. இந்த ஜில்னஸை வந்து கவுண்டர் பண்றதுக்கு சுட சுட ஏதாவது ஒரு சூப்பரான டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி நடந்து வந்தேன். அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் டைனிங் ஹாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. என்னடா ரோட்ல டைனிங் ஹால்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? டைனிங் ஹால்னு ஊட்டியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கதான் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். போய் டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க. ஊட்டியில மைசூர் ரோடு ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோடு பக்கத்துலேயே ஹில் பங்க் ரோடுன்னு இருக்கு. அந்த ரோட்ல இருக்கிற டைனிங் ஹால் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் நான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நம்ம இங்க என்ன டிஷ் டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைனிங் ஹாலை பத்தி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் சார். ப்ளீஸ். உங்க பேர் சொல்லுங்க. சார் மார்ஷல். மார்ஷல். உங்களோட சொந்த ஊர் இது? ஊட்டி தாங்க. ஊட்டி தான். ஊட்டியை பத்தி சொல்லுங்க. ஊட்டியை பத்தி சொல்றதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஊட்டியை பத்தி ஊட்டி வந்து பைனாப்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்டான ஏரியா. உங்களுக்கு ஊட்டியை விட்டு எங்கேயாவது வெளியில போனா ஊட்டிக்கு திரும்ப போகணும் அப்படின்னு இருக்குமா? ஆமாங்க. ஊட்டி விட்டு வெளியே போகிறதுக்கே மனசு இருக்காது. மனசு வராது. ஆமாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த டைனிங் ஹால் எப்போ ஆரம்பிச்சாங்க? இது லாஸ்ட் ஒரு 3 months ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 months ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கான்செப்ட் யாரோட ஐடியா? இது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சோங்க. ஊட்டியில் வந்துட்டு டூரிஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகள் நிறைய இடங்கள் இருக்கு இங்கே பார்க்கறதுக்கு. அதே மாதிரி குவாலிட்டியான ஃபுட் சாப்பிட்றதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழ் லெவலில் இருக்க ஃபேமிலி டூரிஸ்ட் வர சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் நாங்கள் யோசிக்கும் போது அப்படி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். ஓகே. உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? கேட்டரிங் தான். என்னோட பேக்ரவுண்ட் கேட்டரிங்ல தான் இருந்தாங்க. சரி. இந்த மாதிரி கேட்டரிங்ல போகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கேட்டரிங் சமைக்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆளு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே சாப்பிட்ற ஒன்று தான். அதனால வந்துட்டு மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல போய் அப்படியே பண்ணியாச்சு. இங்க என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்க? இங்க வந்துட்டு நம்ம சைனீஸ் தரோம், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், அப்புறம் வெஸ்டர்ன் எல்லாமே தரோம். எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ இங்க சில டிஷ்ஷஸ் வந்து காமன் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும், ஆனா சில சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஆமா. அந்த மாதிரி என்னென்ன டிஷ்ஷஸ்? இங்க நாங்க எங்க ஹோட்டல் பேர்லயே வந்துட்டு சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு ஸ்பெஷலாக கெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி தருவோம். ஜென்ரலா ஊட்டியில வந்து வெஜ் ப்ரிஃபர் பண்றாங்களா, நான்வெஜ் ப்ரிஃபர் பண்றாங்க? ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. இதுல ஏதாவது சீசன் போது இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நிறைய போகும், அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நிறைய போகும்? அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி காமனாவே தான் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து உங்களோட நிறைய சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. சிக்கன், மட்டன் எல்லாத்தையுமே இருக்கு. நான் ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதை நீங்க ஆஃபர் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஸ்பெஷலா பண்றதுன்னா இன்னைக்கு ஸ்லெட்ஜ் சிக்கன் சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லெட்ஜ் சிக்கன். ஓ, அது யாரோட ரெசிபி ஆக்சுவலா? அது எங்க செஃபோட ஸ்பெஷல் ரெசிபி. அப்படியா? இன்னைக்கு ஸ்பெஷல் சொல்லி நாங்க இன்னைக்கு போட்டிருக்கோம். ஓ, செஃபோட ஸ்பெஷல். சரி, அப்போ வந்து இந்த ஸ்லெட்ஜ் சிக்கன் வந்து என்ன ஸ்டைல் ஆக்சுவலா? இது வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கான்டினென்டல் ஸ்டைலுங்க. கான்டினென்டல் ஸ்டைல். ஸோ ஃபாரினர்ஸ் வந்தா கூட அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்போ எனக்கும் அந்த ஸ்லெட்ஜ் சிக்கன் வந்து எடுத்துட்டு வாங்களேன், நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு. ஓகேங்க. இப்போ எங்க செஃப் கூப்பிடுறோம், அவரே வந்து சொல்லுவாரு. சொல்லி அவரே வந்து பண்ணி காமிப்பாரு உங்களுக்கு. ஷூர். அப்போ எனக்கு வந்து ஒரு பிளேட் சுட ஸ்லெட்ஜ் சிக்கன் கொடுத்துடலாம். ஓகே. என்னங்க, ஸ்லெட்ஜ் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா?
ஸ்லெக் சிக்கன் ஆர்டர் பண்ணியாச்சு, அது வந்துட்டு இருக்கு. நல்ல எதிர்பார்ப்போட இருக்கு. என் பேரே வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்துட்டு இருக்காரு. என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்களா? சிக்கன் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. செஃப் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஸ்லெக் சிக்கனோட. ஆமாங்க. சுட சுட சூடா இருக்கு. இதோ வந்துட்டாரு ஷெஃப். அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா வண்டர்ஃபுல்லா இருக்கு. நீங்க உங்களோட சொந்த ஊர் அது? ஊட்டி. ஊட்டி தான். ஊட்டிக்கு ஸ்பெஷல் டிஷஸ் நீங்க கிரியேட் பண்ணி? கண்டிப்பா சார். அதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா இது மாடிஃபைடு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நியூலி ஓப்பன்டு. இந்த பிளேஸ்ல வந்து நாங்கள் ஹில்பங்க்ன்ற பிளேஸ்ல வந்து மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இல்லை. ஊட்டியில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இல்லை. அதனால நாங்கள் ஒரு பேர் பாப்புலர் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த ஸ்லெக் சிக்கன் உங்களோட ரெசிபியா? ஆமாம் சார். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? டெண்டர் சிக்கன் வாங்க வேண்டியது சார். அதோட பிரெஸ்ட் பீஸ் கழட்ட வேண்டியது. அதில் வந்து சென்டரில் ஒரு கட் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் பண்ணுவோம் சார். என்ன ஸ்டஃபிங்? அதாவது ஜிஞ்சர் கார்லிக்கு ஆனியன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் சாப்டு சிக்கன் போடுவோம் சார். போட்டு அது கொஞ்சம் சாசஸ் அடிப்போம். 8 to 8 சாசஸ், ஊஸ்டர் சாசஸ் இதெல்லாம் போட்டு 1000 Island சாஸ் போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணுவோம் சார். ஸோ இந்த சாசஸ்லாம் போட்டு நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணுவீங்க? ஆமாம் சார். அதுக்கப்புறம் வந்து மேக்னேட் பண்ணிட்டு அது டீப் ஆயில் ஃப்ரைல பண்ணுவோம் சார். டீப் ஆயில் ஃப்ரை. ஆமாம். அண்ட் அதுக்கு மேலே திரும்ப ஏதாவது சாசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஆமாம் சார். ப்ரௌன் சாஸ் அண்ட் 1000 Island சாஸ். அண்ட் இதோட அக்கம்பனிமெண்ட் என்ன? இது வந்து ப்ரௌன் சாஸ் சார். ஓகே. இது 1000 Island சாஸ் சார். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கு, பட்டர் சாஸ். ஸோ நல்ல நிறைய ஃபுல் மீல் ஒரு டிஷ் சாப்பிட்டாலே அப்படியே கரெக்டாக இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இது நியர்லி about 250 வரும். 250 வரும். ஆனால் ஒன்று சாப்பிட்டாலே சாலிடாக இருக்கும். ஃபுல் மீல் சார். ஃபுல் மீல் இது. எஸ் சார். வண்டர்ஃபுல்லாக இருக்கு சார் பார்க்கறதுக்கு. நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மேலும் 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 பல வருஷங்கள் வந்து இதே ஹில்பங்க்ல இன்னும் பெரிய நிறைய பிரான்ச்சஸோட வளரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். ஸ்லெக் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குங்க இந்த ஸ்லெக் சிக்கன். இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல இந்த கிளவுஸை கைட்டு வச்சிருவோம். ஆஹா, நிஜமாவே சூப்பராக இருக்கு. ஒரு சின்ன பீஸ் சிக்கனை கட் பண்ணிப்போம். பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த சிக்கன். இப்போ வந்து இந்த இருக்கிற இந்த சாசஸ்ல டிப் பண்ணி பிரமாதமா டேஸ்ட். சிக்கன் பெஸ்ட் பீஸ் உள்ள இன்னும் கொஞ்சம் சிக்கன் மற்ற இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்டஃப் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி பிரமாதமான டேஸ்டோட இருக்கு. அதுக்கு மேலேயும் சாசஸ்லாம் ஊற்றிருக்காங்க. ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க ஃபுல்லாக இங்கே ஊட்டியில் கிடைக்கிற இந்த கார்டன் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதோட அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 விதமான சாஸ். அந்த சாஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைச்சது. இந்த சாஸையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. நிஜமாக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் உள்ள ஃபுல்லாக ஸ்டஃபிங் தாங்க. ஏகப்பட்ட ஸ்டஃபிங் இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக சின்ன சின்ன பீசஸ் சிக்கன் வேறு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. பிரமாதம். நிஜமாக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் ஊட்டி சைடு வந்தீங்கன்னா ஹில்பங்க் ஏரியாவுக்கு வந்து இந்த டைனிங் ஹால் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான டிஷஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையுமே விரும்பி ரசிச்சு சாப்பிடுங்க.